வணக்கம் குழந்தைகளே, நம்ம பாட்டு பாடலாமா? அதுக்கு முன்னாடி நான் இங்கே உங்களுக்கு ஒரு படத்தை காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு பாப்பா கையில் ஒரு குருவி இருக்குது, தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த குருவி பேர் என்ன தெரியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த ஒரு குருவி போகுது, இங்கே பாருங்கள். கூட்டுக்குள்ளே இருக்கும்ல குருவி, நம்ம வீட்டில் கூட அது இருக்கும். அது எந்த குருவி பார்த்துருக்கீங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். சிட்டுக்குருவி. வெரி குட். அந்த சிட்டுக்குருவி என்ன செய்யும்? எப்படி இருக்கும்? அது குட்டியாக இருக்கும், சின்னதாக இருக்கும் இல்லையா? வீட்டுக்குள்ளே கூட வந்து சத்தம் போடும். இங்கே பாருங்கள், இந்த பாப்பா கையில் உட்காந்துட்ருக்குல்ல. நம்ம என்ன பாட்டு பார்க்க போகிறோன்னா சிட்டுக்குருவி பாட்டு தான் பாட போகிறோம். பாடலாமா? என்ன பாட்டு? சிட்டுக்குருவி பாட்டு. பாருங்கள். சின்ன சின்ன சிட்டு சிங்கார சிட்டு, நெல்லு போல மூக்கு, நேர்த்தியான நாக்கு, வட்டச்சிறு கண்கள், வானத்திலே பறக்கும், காற்றில் இரை தேடி கூட்டில் வந்து படுக்கும். அது என்ன செய்யுமா? காட்டில் போயிட்டு இரை தேடிட்டு வந்து கூட்டில் வந்து படுத்துக்குமா. எல்லா பேர்ட்ஸுமே என்ன பண்ணும்? இரை தேட பறந்து போகும் இல்லையா? தன் இருப்பிட இடத்த விட்டு வேறு இடத்துக்கு பறந்து போயிட்டு, வானத்தில் பறந்து போயிட்டு அதுக்கு தேவையான சாப்பாடு எங்கே இருக்குதுன்னு பார்த்து எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு கூட்டில் இருக்கிற அதுங்களுடைய குஞ்சுக்கெல்லாம் கொடுக்கும். பார்த்துருக்கீங்களா? இப்போ இந்த சிட்டுக்குருவி பாட்டு தான் நம்ம பாட போகிறோம். பாடலாமா குழந்தைங்களே? பாடுங்க. சின்ன சின்ன சிட்டு சிங்கார சிட்டு, நெல்லு போல மூக்கு, நேர்த்தியான நாக்கு, வட்டச்சிறு கண்கள், வானத்திலே பறக்கும், காட்டில் இரை தேடி கூட்டில் வந்து படுக்கும். சின்ன சின்ன சிட்டு சிங்கார சிட்டு, நெல்லு போல மூக்கு, நேர்த்தியான நாக்கு, வட்டச்சிறு கண்கள், வானத்திலே பறக்கும், காட்டில் இரை தேடி கூட்டில் வந்து படுக்கும். மறுபடியும் ஒரு தடவை பாடுங்க. சின்ன சின்ன சிட்டு சிங்கார சிட்டு, நெல்லு போல மூக்கு, நேர்த்தியான நாக்கு, வட்டச்சிறு கண்கள், வானத்திலே பறக்கும், காட்டில் இரை தேடி கூட்டில் வந்து படுக்கும். நீங்கள் இந்த மாதிரி இந்த பாட்டை பாடி ப்ராக்டிஸ் பண்ணி குரூப்புக்கு அனுப்பணும். ஓகே, தேங்க்யூ.